Hi, hello, welcome guys. Welcome to Upstepping the Field. Tell me who the gangster. இன்னைக்கு நம்ம குட் பேட் அக்லி சீரீஸ் ஐபிஎல் ரிட்டென்ஷன் சீரீஸ்ல இருக்கோம். நம்ம கூட இருக்கிறது ரஜத் பட்டிதார் அண்ட் மைசெல்ஃப் சஞ்சு சாம்சன். அன்பார்ச்சுனேட்லி இந்த வீடியோலயும் நமக்கு ருத்ராஜ் ஜெய்காத் வர போறது இல்லை. அவருக்கு ஆஃபீஸ் நைட் ஷிஃப்ட் வேற அவருக்கு, ஸோ அவரால் வர முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பஞ்சாப் கிங்ஸ் அந்த டீமோட ரிட்டென்ஷன்ஸை பார்ப்போம். ஏன்னா ஒரு நியூ ஹெட் கோச் ரிக்கி பாண்டிங்கோட வந்திருக்காங்க. ஒரு வழியா நம்ம அனில் கும்ப்ளேவோட இது முடிஞ்சுது, அவரோட டார்ச்சர் முடிஞ்சுது அந்த பஞ்சாப் கிங்ஸ்க்கான டீம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 110 கோடி. அதாவது அவங்க ரீட்டைன் பண்ணதே 2 பேர் தான், 2 பேர் அன்கேப்டு, சஷாங்க் சிங் அண்ட் பிரத்யுமரன் சிங். இதை வேற அஷ்டா சர்மா பண்ணல, 2 பேர் தான் பண்ண முடியுன்றதுனால அஷ்டா சர்மா பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி அது காசு அள்ளி போட்டு தின்னதுன்னா அதனால என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை தராங்க. என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியுது. ஆப்ஷன் டேபிள் உட்காந்துட்டாங்கன்னா பாருங்க 9.5 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பிளேயருக்கும் போக போறாங்கன்னு நினைக்கிறேன். பாக்குற பிளேயர்லாம் எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும்னு கேட்க போறாங்க. ஸோ பாண்டிங் வேற என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. ஸோ சொல்லுங்க ரஜத் பட்டிதார், உங்களோட இன்க்ளூஷன் சொல்லுங்க, என்னென்ன பண்ணிருக்கலாம் அந்த டீம்ல. இந்த டீம் இதுக்கு மேல ஏதாவது பண்ண முடியும்னா அதுக்கு ஒரு இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல இது எல்லா பிரைம் மினிஸ்டரும் உட்காந்து பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி டாப் லெவல் எல்லா அனலிஸ்டையும் கூப்பிட்டு உட்கார வச்சுதான் பேசணும். இதுக்கு மேல இந்த டீம் எதுவுமே பண்ண முடியாது. நீங்க நல்லா பாருங்க, சஷாங்க் சிங் லாஸ்ட் இயர் செம ஃபைண்டு 5.5 கோடி ஓகே. பிரப்சிம்ரன் லாஸ்ட் 3 இயர்ஸா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு 4 கோடி ஓகே. அதுக்கு மேல இப்ப லியாம் லிவிங்ஸ்டனை 18 கோடி ரிட்டர்ன் பண்ண முடியாது, அர்ஷ்தீப் சிங்கை 18 கோடி ரிட்டர்ன் பண்ண முடியாது, சாம் கரன் 18 கோடி ரிட்டர்ன் பண்ண முடியாது, ரபாடா 18 கோடி ரிட்டர்ன் பண்ண முடியாது. அவங்களுக்கு வேற ஆப்ஷனுமே கிடையாது. சிக்கர் தவன் இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ண முடியாது, ஏன்னா வாங்கினதே 7 கோடிக்கு ரிட்டர்ன் பண்ணுறது 18 கோடிக்கா அப்படின்ற ஒரு கணக்காயிடும். ரெண்டாவது ஒரு 3 வருஷத்துல இல்ல அவருதான் 2021 ஆடினாரு. ஓடி ஆனார்ல, அவர் கேப்டன்ஷிப்ல ஆனார். ஆமா ஆமா. ஸோ இவங்க என்ன சொல்றது, ஒரு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க ஒரு மெகா ஆக்ஷன்ல இருந்து அடுத்த மெகா ஆக்ஷன் வரைக்கும். ஒரு பெர்ஃபெக்ட்டா 3 பேரை கூட ரிட்டர்ன் பண்ண முடியாத டீம் இருக்கு அப்படின்னா எனக்கு தெரியல என்ன 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 நிலைமை அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியல. ரெண்டாவது, இன்கேஸ் என்ன சொல்றது, பழைய மாதிரி இப்ப நம்ம ஆர்சிபியும் 3 பேர் தான் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. அதுல விராட் கோலி, ஷுவர் ஷாட், ரஜத் பட்டிதார் அவங்க வேற ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டாங்க, யாஸ்தேல் ரிட்டர்ன் பண்ணாங்க. வேற எந்த டீம் கம்மியான ரிட்டன்ஷன்ஸ் பண்ணாங்க? டெல்லி 4 ரிட்டன்ஷன்ஸ் தான் பண்ணாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த டீமுக்கு ரிட்டன்ஷன் ஆப்ஷன்றது நிறைய இருந்துச்சு. இப்ப ஆர்சிபிக்கு சிராஜ் இருந்தாரு, வில்ஜாக்ஸ் இருந்தாரு, ஃபேப் டு பிளஸ் இருந்தாரு, கேம் கிரீன் அவர் இன்ஜுரின்றதுனால போயிட்டாரு, இல்லைன்னா அவரு ஒரு ஆப்ஷனா இருந்திருப்பாரு. ஸோ அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, பட் அந்த பிரைஸ் ஸ்லாப் தான் அவங்களுக்கு செட் ஆகல, அதனால அவங்களால ரிட்டைன் பண்ண முடியல. நீங்க ஒரே ஒரு கேப்டு பிளேயர் 18 கோடிக்கு உங்களால ரிட்டைன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டீமா இருக்கீங்கன்னா லிட்டரலி அது என்ன சொல்ல வருது அப்படின்றது எனக்கு தெரியல. லாஸ்ட் 3 வருஷமா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்றத இந்த பிபிடியே உங்களுக்கு டைரக்டா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இவரை தான் பண்ணிருக்காங்க அவங்க, அதுக்கு மேல எதுவும் பண்ணது இல்லை. ஒரு 260 சேஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க பண்ணதா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஒரு 2-3 பிரில்லியன்ஸ் அங்கங்க தெரியும். அசுதோஷ் சர்மா செம்மையா பண்ணுவார், சஷாங்க் சிங் நல்லா பண்ணாரு, அங்கங்க அப்படி இப்படி இருக்கும். பட் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. மறுபடியும் நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க சஞ்சு. அனில் கும்ப்ளே போய் 3 வருஷம் ஆகுது, ட்ரெவர் பிரைஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு இத்தனை நாளா. அவரு அது பேர் என்னது, அவங்களோட இப்ப சிம்பிளி ட்ரெவர் பேரிஸ் இருந்து மட்டும் என்ன நிலைமை? உங்களுக்கு லிவிங்ஸ்டன் இங்கிலாந்து பிளேயரு, சாம் கரன் இங்கிலாந்து பிளேயரு, கிறிஸ் வோக்ஸ் இங்கிலாந்து பிளேயரு, ஜானி பெஸ்டோ இங்கிலாந்து பிளேயர், 4 இங்கிலாந்து பிளேயர் ஆடுறாங்க. மொத்தம் 8 ஃபாரினர்ல 4 பேர் இங்கிலாந்து பிளேயர். ஓகேவா? இந்த பக்கம் ரிக்கி பாண்டிங் மட்டும் என்ன அவர் மட்டும் உத்தமரான்னு கேட்டா அவரும் கிடையாது. இப்ப அப்படியே அந்த ஆஸ்திரேலியா கும்பல் அப்படியே இப்ப இறங்கும். யார் யாரெல்லாம் இருக்காங்க ஆக்ஷன்ல, ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல், வேற யார், வார்னரு, மிச் மார்ஸ்,
எல்லாரும் வந்து இந்தியா இவங்க பொட்டன்ஷியல் கேண்டிடேட் இவங்க தான் ஸ்டார்க்கை வாங்குறதுக்கு ஸ்டார் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஆஸ்திரேலியன் கேண்டிடேட்ஸும் இங்க வந்து உட்காந்துருவாங்க. லிட்ரலி இது வந்து எப்போ வந்து ஒரு ஜேக் ஃப்ரேசர் மேகர் மாதிரி ஒருத்தர் வந்து அடிக்கிறாரேப்பா அப்ப தெரியலையாப்பா அவனுக்கு இதெல்லாம்னா ஓகே அடிச்சாரு ஓகே இல்லைன்னு நான் சொல்ல. நீங்க அந்த பக்கம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல பாருங்க ஆஸ்டன் டர்னர்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூட்டு வந்து ஜாலி காமிச்சிருந்தாங்க. இந்தியாவை சுத்தி காமிக்கிறதுக்காக கூட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப போன வருஷம் என்ன சொல்றது எனக்கே போன வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் ஜேக் ஃப்ரேசர் மேகருக்கு போடும்போது ஏன்டா ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் ஒரு பாச தேசம் இல்லையாடா இன்னும் ஆஸ்திரேலியா கூட ஆள்ல அதுக்குள்ள கூட்டு வந்து விடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் நல்லா ஆயிட்டாரு எல்லாம் ஓகே அதெல்லாம் நான் வந்து டினை பண்ணவே இல்லை. பட் வந்து நீங்க எப்படி அவ்வளோ டைரக்டா கொண்டு வரீங்க? ஏன்னா லாஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரேசர் மெகர்க், மிச்சல் மார்ஷ், டேவிட் வார்னர் வேற யார் இருந்தா அந்த ஆஸ்திரேலியன் பிளேயர் அந்த டீம்ல? ஆஸ்திரேலியால மூணு பேர் தான் இருந்திருக்காங்க. இல்ல என்னடா மிச்சல் மார்ஷ் 2 வருஷமா பெர்ஃபார்மே பண்ணல. ஆனா அவரே கீப் ஆன் ஆடிட்டே வச்சிருக்காங்க. கேட்டா அவர் பெரிய பிளேயர்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க டேவிட் வார்னருக்கு அந்த இடம் கொடுக்குறீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா அவர் பெரிய பிளேயர். ஐபிஎல்ல 3 ஆரஞ்சு கேப் வச்சிருக்காரு. இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் என்ன பண்ண முடியும்னு காமிச்சிருக்காரு. வேர்ல்ட் கப்ஸ்ல அடிக்கிறது இருக்கட்டும், கண்டிஷன்ஸ் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அங்க அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், எஸ்ஆர்எச்காக தனியா நின்று போராடினவரு. அவருக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறீங்களா? பரவாயில்ல 1000 சான்ஸ் கூட கொடுக்கலாம் அவருக்கு. பட் வந்து மிச் மார்ஷ் அவருக்கு ஸ்பின்னே ஆட முடியல. அவரை கூப்பிட்டு பரவாயில்லன்னு ஆட விட்டுனே இருக்காங்க. இப்ப திருப்பி அதான் நடக்க போகுது. ஆஸ்திரேலியா கும்பல மொத்தமா இறக்குவாங்க ஃபுல்லா எல்லாருமே. ஆஸ்திரேலியாவில என்ன சொல்றேன்னா வார்னர் நல்லா ஸ்பின் ஆடுவார். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேக்ஸ்வெல் ஸ்பின்னை நல்லா ஆடுவாரு. பட் என்ன பிரச்சனைனா இப்ப தலைவன் ஃபார்ம்ல இல்லை. ஸோ அதுவும் உங்களுக்கு அவுட்டு. ஸ்டாய்னிஸ் வந்து மேட்ச் வின்னர் டைப்பு. எப்படின்னா சீசனுக்கு 4 மேட்ச் அடிப்பாரு. அது கஷ்டமான விக்கெட்லயும் மாட்டலாம், ஈஸியான விக்கெட்லயும் மாட்டலாம். அது நம்ம கணிச்சு ஸ்டாய்னிஸ் இந்த மேட்ச் தான் அடிப்பான் இந்த மேட்ச்ல அடிக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? மிச்சல் ஸ்டார்க் லாஸ்ட் சீசன் அந்த 2 கேமுக்கு தான் அவரோட 24 கோடி வேல்யூ. மீதி கேம்ல எதுவுமே நல்லாவே போடல. அதுதான் உண்மை. மீதி இருக்கிற 14 கேம்ல அவர் எதுவுமே பண்ணல அப்படின்றது தான் உண்மை. ஸோ இப்ப அவரும் வந்து பட் இந்த முல்லன்பூர் பிச்சு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் மூவ் ஆகுது. ஸ்பின்னருக்கு போட்டா ஸ்பின்னருக்கும் எடுக்குதுன்றதுனால மேபி ஸ்டார்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க என்ன 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 பண்ணுவாங்கன்றதுலாம் எனக்கு ஐடியாவே இல்லை. இவங்க நினைச்சா பட்லரை வாங்கலாம், இவங்க நினைச்சா ரிஷப் பண்ட்டை வாங்கலாம், இவங்க நினைச்சா ஸ்டார்க்கை வாங்கலாம். யாரெல்லாம் பெரிய பிளேயர் இருக்காங்களோ எல்லாருமே இவங்க நினைச்சா வாங்கலாம். ஆனா இல்ல நீங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் நிறைய ஆதிக்கம் செலுத்தலாம்னு சொன்னீங்கல்ல. பஞ்சாப் ரிக்கி பாண்டிங் வந்த பிறகு ஒரு நியூஸ் ஒன்று வெளியே இருந்து ஸ்டீவ் ஸ்மித்தை வாங்கி நான் கேப்டன்ஷிப் தர போறன்ற மாதிரி ஒரு ரூமர் ஒன்று வந்தது. ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ரூமர் வந்தா கூட அது ஒரு ஆஸ்திரேலியன் பேருக்கு தான் போறே கண்டி. அதான் ரூமர் வந்தா கூட அது ஒரு ஆஸ்திரேலியன் பேருக்கு தான் போறே கண்டி. ஒரு பெரிய பேருக்கு போக மாட்டேங்குது. அதுதான் எனக்கு லிட்டரலி இவங்க வந்து கரெக்டான பிளானிங்கோட வந்தா கப் வின்னிங் சைடு அசால்ட்டா எடுத்துன்னு போலாம். யோசிச்சு பாருங்க. ஓப்பனர், விக்கெட் கீப்பர், பேட்டர் சார்ட்டட் அவுட். நீங்க விக்கெட் கீப்பர் பேட்டர் தேரணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நம்பர் 5 நம்பர் 6 பேட்டர் சஷாங்க் சிங்னு சார்ட்டட் அவுட். நீங்க ஹர்ஷ்தீப் சிங் ஒரு லிவிங்ஸ்டன் மேல ஆர்டிஎம் போட்டீங்கன்னா ஒரு பவுலர் சார்ட்டட் அவுட், ஒரு மிடில் ஆர்டர் ஆல்ரவுண்டர் சார்ட்டட் அவுட். ஓகேவா? சாம் கரன், ரபாடா வந்து எல்லாரும் ரபாடா வந்து ரொம்ப ஹையா ரேட் பண்ணலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா டெஸ்ட் மேட்சஸ்ல தான் ரபாடா நம்ம அந்த ஒரு பயங்கரமான ரபாடா அப்படின்னு பார்க்கறது டெஸ்ட் மேட்ச்ல தான். T20ஸ்ல ஹி இஸ் நோ மோர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பசங்கலாம் வந்து இறங்கி அடிக்கிறாங்க. 20 ஓவர் ரன்ஸ்க்கு அடிக்கிறாரு. லிட்டரலி அந்த 2021 ஆமா 21ல வந்து அவருக்கு இன்ஜுரி ஒன்று ஆச்சு. அந்த இன்ஜுரியில இருந்து ஒழுங்காவே போறதுல பேஸ் குறைஞ்சிடுச்சு. அங்கில இருந்து அவரோட T20யோட ரேங்கி இப்படிதான் டவுன்ல தான் இருக்கு. லிட்டரலி நீங்க வேணா எடுத்து பாருங்க. அவர் அவ்வளவு சூப்பரா போட்டிருக்கவே மாட்டாரு. இந்த சம்டைம்ஸ் அந்த ஆர்சிபி கூட எப்பயாச்சும் ஒரு தடவை இந்த மாதிரி பிச் கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அப்ப வேணா கொஞ்சம் நல்லா போடுவாரே தவிர மற்றபடி ரபாடா கிட்ட அந்த ஸ்பீடு இல்ல. முன்ன மாதிரி இருந்த அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டரா ரபாடா கிட்ட இல்ல. லிட்டரலி நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் பவுலர்ஸுக்கு மூவ் ஆன் ஆயிடலாம். பட் இந்த ஏஜ்லயே ரபாடாக்கு நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்றது தான் அங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி வேற எதுவும் கிடையாது. சாம் கரன் அது வந்து அவரும் அதேதான். இந்த இன்ஜுரிக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தாரு. எந்த விக்கெட்ல கொடுத்தா நல்லா போடுவாரு, எங்க இறங்கினாலும் பேட்டிங் அடிப்பாரு. இப்ப மோர் ஆஃப் பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாதிரி தான் இருக்காரு. ஆனா அதுலயுமே ஃபுல்ஃபில்டா கிடையாது. வந்து இறங்கி கண்ணாபண்ணான்னு சைக்ரேட்ல அடிக்கிறாரான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஒரு மாதிரி தான் ஆடுறாரு. 50-50 ஆல்ரவுண்டர், சுமாரான ஆல்ரவுண்டர்ன்ற மாதிரி ஆயிட்டாரு. அங்க சிஎஸ்கேல இருக்கும்போது வெறியா இருந்தாரு, வேற லெவலா இருக்கும். சாம் கரன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர்
இது நமக்கு கிடைச்சதெல்லாம் பெரிய விஷயம். ஆல்பி மார்க்கெட்ல நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்லாம் நினைச்சாங்க. பட் வந்து இப்ப சாம்கரன் அதே சாம்கரனான்னு கேட்டா கிடையாது. இவங்களுக்கும் இங்கிலாந்துக்கும் வேற ஆல்ரவுண்டர் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஆடிட்டு இருக்காங்க. இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா மாத்தி ஆடிட்டு இருப்பாங்க அப்படின்றது என்னோட கருத்து. பார்ப்போம் அவங்க எப்படி ஒரு டீம் அசெம்பிள் பண்றாங்க அப்படின்றது. நல்ல குவாலிட்டி பவுலர்ஸ் பிளஸ் அந்த பிட்ச் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பேட்டர்ஸ், இந்தியன் பேட்டர்ஸோ ஓவர்சீஸ் பேட்டர்ஸோ அவங்கள வச்சு இந்த டீமை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் தான், நானுமே அதை தான் சொல்றேன். பட் என்னடானா இதுல நம்ம பொட்டன்ஷியல் ரீபேஸ்ல ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நீங்க விட்டீங்க. அதாவது போன பஞ்சாப் கிங்ஸ்ல நல்லா போட்ட ஒரே பிளேயர் ஹர்ஷல் பட்டேல். ஹர்ஷல் பட்டேல் இந்த பொட்டன்ஷியல் ரீபேஸ்ல இல்ல. மேபி ஹர்ஷல் பட்டேல் மேபி நீங்க அவர் நல்லா போட்டிருந்தாரு சொல்ல போன தடவை. நீங்க 4 ஆர்டிஎம் நீங்க ஆக்சுவலி நம்ம என்ன சொன்னா எனக்கு எப்பவுமே அந்த பேஸ் வேரி பண்ற பவுலர்ல எப்பவுமே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவங்களோட வேலிடிட்டி வந்து அந்த 1 வருஷம் 2 வருஷம் தான். அதை தாண்டி போனோம்னா நீ வந்து ஃபுல் எல்லா டொமஸ்டிக் கிரிக்கெட்டும் ஆடணும். நீ டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடினாதான் இது பண்ணணும். நீ ஏன்னா இப்ப நீங்க நல்லா போறேன்னு சொல்லி இந்தியன் டீம்ல எடுப்பாங்க. இந்தியன் டீம்ல எடுத்த பிறகு நீ இந்தியன் டீம்ல எடுக்காத பட்சத்துல நீ டொமஸ்டிக் ஆடணும். அப்பதான் உங்களோட டச் இருந்துட்டே இருக்கும். டச் இல்லைன்னா நீங்க வந்து அந்த 1 வருஷம் 2 வருஷமே போயிடுங்க. ஏன்னா நீங்க இந்தியன் டீம்ல ஆடுறதை விட இந்தியன் டீம் எப்ப இருப்பீங்க அப்படின்னா தெரியாது. பட் ஐபிஎல் டீம்ல நீங்க நல்லா போட்டீங்கன்னா இருந்துட்டே தான் இருக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க அதே எழுந்துருவீங்க. இப்ப நீங்க ஐபிஎல் நல்லா போனா இந்தியன் டீம் எழுந்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சான்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த பேஸ் விஷயம் போகுது. பட் ஹர்ஷல் பட்டேல் அதை பண்ணல. ஹர்ஷல் பட்டேல் நான் போன வருஷம் நினைச்சேன்னா மொகாலி வேற என்ன மாதிரி போட போறான்னு தெரியலன்னொன்னே ரொம்ப சூப்பரா போட்டாரு. டெத் ஓவர் மிடில் ஓவர்ஸ் எல்லாருமே சூப்பரா போட்டாரு. சப்போஸ் ஆர்டிஎம் 4 ஆர்டிஎம் யூஸ் பண்றாங்கன்னா அஷ்டோஷ் சர்மா, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷல் பட்டேல் பிளஸ் லியம் லிவிங்ஸ்டன். நான் ஏன் இப்ப சொல்றேன்னா சொல்லுங்க. அஷ்டோஷ் சர்மா மேல ஆர்டிஎம் போட முடியாது. ஆர்டிஎம் போட முடியாது. ஸோ நான் 3 ஆர்டிஎம்ல நான் ஒன்னு ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷல் பட்டேல் பண்ணலாம். பட் பண்ணுவேன் நானா இருந்தா. பிளஸ் லியம் லிவிங்ஸ்டனும் நான் பண்ணுவேன். ஏன் லியம் லிவிங்ஸ்டன் பண்ணனா ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு ஃபார்ம் கெயின் பண்ணிட்டாரு. அதாவது பழைய பன்னீர்செல்வமா திரும்புறன்ற மாதிரி ஸ்டார்க்கு போட்டு இங்கிலாந்துலயே போட்டு 24 ரன் ஒரு பேட்ஸ் பண்ணாரு. அந்த சீரீஸே பாத்தீங்கன்னா செம்ம சீரீஸ் அவருக்கு. ஒரு டக்குன்னு வந்து ஒரு 40 ரன் அடிச்சாரு, 50 அடிச்சாரு. ஒரு 45 ஓவர்ஸ் 36 ஓவர்ஸ் தான் நினைக்கிறேன். அந்த ஓவர்ல இருந்து வந்து ஒரு செம்மையா பேட்ச் பண்ணாரு ஆஸ்திரேலியன்ஸை. ஸோ லியம் லிவிங்ஸ்டன் கூட நீங்க திரும்பி வாங்கலாம். ஏன்னா மிடில் ஆர்டர், அதாவது அவர் வந்து ஒரு பேட்ஸ்மேன் தான் இந்தியாவுக்கு வந்தாரு. நாங்க தான் ஒரு ஆல்ரவுண்டரா பேக் பண்ணி திரும்பி இங்கிலாந்துக்கே அமிச்சோம். ஸோ லியம் லிவிங்ஸ்டன் பண்ணலாம். ஸோ என்னோட பொட்டன்ஷியல் ரீபைஸ் அதாவது ஆர்டிஎம் கார்டு பண்ணோம்னா நான் சொல்றது வந்து ஹர்ஷ்தீப் சிங், லியம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஹர்ஷல் பட்டேல். அஷ்டோஷ் சர்மா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அவர் அவ்வளோ பெரிய பிரைஸ் போக மாட்டாரு. அப்புறமா சாம் கரன் நம்ம குட்டி சிங்கம் பெரிய சிங் ஆன பிறகு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன்னா அவர் கேப்டன்சி நம்ம சொல்றோம் அக்ரெசிவா இருக்காதுன்னு சொல்லிட்டு, பட் பத்தாது. ஏன்னா அவர் கேப்டனா அந்த ஒரு 2-3 மேட்ச் நல்லா பண்ணாரு. பேட்டிங் அடிச்சாரு, பவுலிங் ஒரு விக்கெட் எடுக்க முடியுது அவரால். பெருசா எதுவும் இல்லை. அந்த இம்ப்ரெசிவ் பண்ணவே மாட்டாரு. அதாவது சிஎஸ்கேக்கு இருக்கும்போது ரொம்ப எல்லாரும் கொண்டாந்தாங்க அவரை. எப்ப சிஎஸ்கே விட்டு போனாரோ அதான் எந்த ஒரு பிளேயரா இருக்கட்டும் சிஎஸ்கே விட்டு போய் அவங்க பெருசான்ற மாதிரியே தெரியல. உன்னோட வேலிட்டி முடிஞ்சுன்னு தெரிஞ்சாலும் சிஎஸ்கே விட்டுறாங்க போல அந்த மாதிரி இருக்கு. ஆனா சாம்கர் வந்து வேலிட்டி முடியும்னு சொல்ல வேணாம். அவர் எப்ப ஃபார்ம் ரீகெயின் பண்ணலாம், வயசு இருக்கு அவருக்கு. பட் ரபாடா சொல்லணும்னா அதான் நீங்க சொன்ன மாதிரிதான். திடீர்னு எப்பயாவது ஒரு மேட்ச் போட்டு வீரண்டி அப்படின்னுவாரு. அடுத்தோட எப்ப கடைசி எப்ப நல்லா போட்டீங்கன்னு கேட்டா நான் போட்டு 4 வருஷம் ஆகுது இப்போது கிடைச்சீங்களா அப்படின்னாரு. சோ எப்ப அவர் வந்து எப்ப லக்னோ பிச்சில் கூட நான் அவர் நல்லா போட்டு பார்த்தது இல்லை. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல இதே நீங்க இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் ஒன்று வரும் சவுத் ஆப்பிரிக்கால. அப்ப வந்து குப்புன்னு பார்த்து ஏத்துவாரு, ஃபைப்பர்னுவாரு. ரபாடனா சும்மா காசிமேட் ஆதி பழைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்கவாரு. அவர் ரெக்கார்ட்ஸ் பார்த்தா கடைசி எப்போ அடிச்சு எப்போ போட்டாருன்னே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரபோடா ஒயிட் பால் அவுட் ஆஃப் ஃபார்ம். நீங்க போன வேர்ல்ட் கப்ல பார்த்தா கூட, போன வருஷம் வேர்ல்ட் கப்ல பார்த்தா கூட சவுத் ஆப்பிரிக்கா தான் பவுலர்ஸ் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண, பேட்ஸ்மேன் தான் பவுலர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு மேட்சும் 400, 390, 380 அடிச்சு கொடுத்துட்டு பவுலர்ஸ் ஜாலியா இருப்பாங்களா. நான் என்ன எஃபர்ட் போட்டு போகணும்னே அவசியம் இல்லை. மார்க் ஆன்சர் நல்லா போட்டாரு, ஆண்ட்ரிக் நோக்கியாலாம் ஃபார்ம்லேயே லைஃப் இல்லை, அவரும் நல்லா போட்டாரு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து 110 கோடி வச்சிருக்காங்க. அவனுக்கோ பிரீத்தி சிந்தாக்கெல்லாம் சொல்ல வேணும், எல்லாத்துக்கும் தூக்க போறாங்க. சும்மா எப்படி சொல்றது, அந்த பிளேயர் வேணுமோ வேணாமோ, பிச்சுக்கு செட் ஆகணும், டீமுக்கு செட் ஆகணும் இல்லையோ நேரம் கை தூக்க போறாங்க. சோ என்ன பண்ண போறாங்கன்றதே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னும் 2 days இருக்கு. ஏதாவது எப்படி சொல்றது, வெயிட்டிங்ல வெறியேறுறான்ற மாதிரி இருக்கு ரீடென்ஷன். அதாவது நம்ம நடுவில் பார்டர் வேஸ்டா இருக்கும் போது அது என்ன பெருசாவே தெரியல. இன்னும் 2 daysல ஐபிஎல் ரீடென்ஷன்ன்றது வந்து அவ்வளவு பெரிய இதுவா இருக்கு. சோ பாப்போம் என்ன மாதிரி என்னென்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ ஆக்சுவலி இவங்க வந்து 110 கோடி வச்சிருக்காங்க. எந்தெந்த மாதிரி செட் ஆஃப் பவுலர்ஸ் என்ன மாதிரி இது, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியன், அதாவது இப்ப நீங்க அவங்க நினைச்ச பிளேயர்ஸ்லாம் வாங்கலாம். இப்ப நீங்க ஆஸ்திரேலியன் ஒரு டீமே யோசிச்சு பாருங்க. நீங்க வார்னர் வராரு, மேட்ச்ல வராரு, ஸ்டானிஸ் வராரு, ஸ்டார்க் வராரு, ஹேஸ்லவுட் வேற இருக்காரு. ஹேஸ்லவுட் ஒன்னும் யாரும் வாங்கல, ரிட்டர்னும் பண்ணல. ஹேஸ்லவுட் இருக்காரு,
புரியுதுங்களா? நீங்க ஒரு மாதிரி 110 கோடி வச்சிருக்கீங்க. இப்ப நம்ம சொன்ன பிளேயர்ஸ் எல்லாம் பவுலரு, பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர் 3 கேட்டகரி ஃபில் பண்றாங்க. புரியுதுங்களா? ஸ்டார்க்கும் அவர் ஹூ கேன் பேட் தான். பவுலர் ஹூ கேன் பேட். மேக்ஸ்வெல்லும் இவரும் மேக்ஸ்வெலுக்கு ஃபார்ம் இல்ல. ஸ்டானிஸ் அவர் நார்மலா சர்ச் விட்டுருவாரு. வார்னர் ஓப்பனிங்னா செம்மையா இருக்கும். இது இல்லாம அலெக்ஸ் கேரின்னு ஒரு பிளேயர் இருக்காரு. ஜாஷ் இங்கிலீஷ் இருக்காரு. அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க ஆஸ்திரேலியால. என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்காங்க. ஸோ பட்டிதார் சொல்லணும் கடைசியா அவங்களோட என்ன இன்க்ளூஷன்ஸ் பண்ணுமா, அப்புறம் குட் பேட் அக்லி. ஸோ நீங்களே ரேட் பண்ணிடுங்க எவ்வளவு ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது வந்து பேட் பிகாஸ் இந்த டீமால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. பேட் வந்து இவங்க இங்க பண்ணிருக்காங்க தெரியுமா, அந்த ரிட்டன்ஷன்ஸ்க்காக பேட் கொடுக்கல. இவங்க கடந்த 3 வருஷமா அவங்க பண்ணதுக்காக கொடுத்த பேட் தான் இது. ஒரு பிளேயரை கூட உங்களால 18 3 கோர்ஸ் வருஷம் ரீட்டைன் இல்ல, பண்ண 3 வருஷம் இல்ல, 18 வருஷமா பண்ணதுக்கு பேட் தான் கொடுக்கணும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கடந்த 3 வருஷம் வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு டீமை எப்படி வேணாலும் மேக் பண்ணிருக்கலாம். ஆனால் அவங்க எங்கெங்கயோ கோட்டை விட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் வாட் எவர், ஏன்னா ஒரு 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 ஆக்ஷன் எனக்கு ஞாபகம் இருக்கு. சாம் கரன் எடுப்பாங்க 18 கோடி கொடுத்து. அந்த ஆக்ஷன்ல 12 கோடியை பர்ஸ்ல வச்சுட்டு போவாங்க. ஆக்ஷன் விட்டு கிளம்பும்போது அவங்க பிட் பண்ணி நிக்கோலஸ் புரான் 25 கோடிக்கு அந்த ஆக்ஷன்ல எடுத்திருக்கலாம். நிக்கோலஸ் புரான் 25 கோடிக்கு அந்த ஆக்ஷன்ல எடுத்திருந்தீங்கன்னா என்ன அடிஷன் அந்த டீமுக்கு? பென் ஸ்டோக்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா விடுங்க, பென் ஸ்டோக்ஸ் அதுக்கப்புறம் வரவே இல்லை, விட்டு பென் ஸ்டோக்ஸ் விட்டு பரவாயில்ல. கேம் கிரீன் அவங்க இன்னும் சண்டை போட்டு கேம் கிரீன் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க என்னன்னாலும் பண்ணிருக்கலாமே அப்படின்றது தான் எனக்கு தோணுதே தவிர, ஏன்னா அந்த ஆக்ஷன்ல வெறும் 7 ஃபாரினரோட தான் ஆடுவாங்க. அவங்க வந்து ஒரு செம காமெடி பண்ணிருப்பாங்க ஆக்ஷன்ல. வந்து என்ன யோசிக்கிறாங்க பேக் ஆஃப் த மைண்ட்ல அப்படின்றது கிளியரா தெரியல. வாட் எவர், எனக்கு 10 டீமும் நல்லா பண்ணி 10 டீமும் கம்பீட் பண்ணி எந்த டீம் உள்ள போகுதுன்னே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டீம் தான் போனோம், அந்த டீம் தான் போனோம்னு கிடையாது. 10 டீமுமே அடிச்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு 4 டீம் உள்ள போங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மீதி 6 டீமும் சும்மா விடாம ஆடணும் அப்படின்றது தான். அந்த என்ன சொல்றது, அந்த லீக்ல அவங்க வர்ற மாதிரியே தெரியல. சும்மா எப்பயாச்சும் வந்து ஒரு சில பார்ட்டியை ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மேட்ச் வின் பண்ணா இவங்க குவாலிஃபை அப்படின்னும் போது அப்போ ஒரு மேட்ச் வின் பண்ணிடுவாங்க பஞ்சாப் கிங்ஸ். அப்படிதான் ஓட்டிட்டு இருக்காங்க இத்தனை நாளா. பார்ப்போம். இந்த ஆக்ஷன் நிறைய பர்ஸோட வந்திருக்காங்க. நிறைய பர்ஸ் ஒரு சைடு அது செம்ம பாசிட்டிவா இருக்கும். நீங்க நினைச்ச பிளேயரா வாங்கலாம், நான் எவ்வளவு நாள் பிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஒரு டைம் இப்ப இதே நான் சொல்றேன், 110 கோடி வச்சிருக்காங்க. ரிஷப் பண்ணிட்டு ஒரு 28 கோடி கொடுத்து எடுத்துட்டாங்க. டக்குன்னு ஜாஸ் பட்லர் ஒரு 18 கோடி கொடுத்து எடுத்துட்டாங்கன்னா 55 கோடி அவுட். திருப்பி இப்ப அவள் தான் 2 பிளேயர் தான் எடுத்தீங்க, மொத்தமா 55 கோடிக்கு வந்துடுவீங்க. திருப்பி 55 கோடிக்கு வந்துட்டு மத்த டீமுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமே இல்லாத மாதிரி ஆயிடும். ஸோ அதை கரெக்டா மேனேஜ் பண்ணி இப்போ வந்து நான் சிம்பிளி எப்படி சொல்றேன்னா, ஓப்பனிங் வந்து பிரப்சிமரன் சிங் ஆடுறாரா, கூட குவிண்டன் டிகாக் இறக்கிக்கோங்க. பெருசா நீங்க எதுவும் பண்ணிக்க தேவையில்ல, ரொம்ப கஷ்டப்படுத்திக்க தேவையில்ல. ஏன்னா குவிண்டன் டிகாக் 5 கோடி 6 கோடியில கிடைச்சிருவாரு. நீங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு உட்காந்து பல கோடிகள் செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியம் ஒன்றும் கிடையாது. ஓகே, நம்பர் 3 வந்துட்டீங்கன்னா கரெக்டா கன்சால்டேட் பண்ணி ஆடுற பிளேயர் யாரு, அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துருங்க. நம்பர் 4 நீங்க லியாம் லிவிங்ஸ்டோன் இருங்க. அதுக்கப்புறம் 5 யுவர் சாய்ஸ் ஆஸ்திரேலியன், யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. மேக்ஸ்வெலோ, ஸ்டாய்னிஸோ, உங்களுக்கு ஏரான் ஹார்டியோ யாரோ ஓகே, உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியன்ஸ் யாராச்சும் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. 6ல உங்களுக்கு சஷாங்க் சிங் இருக்காங்க. நல்ல ஒரு யூனிட் பவுலர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப உங்களுக்கு ஜோஸ் ஹேசல்வுட் மாதிரி ஒரு பவுலர் வெளியே இருக்காரு. நுவான் துஷாரா இருக்காரு. உங்களுக்கு வேற யாரு, நாண்ட்ரே பர்கர் வராரு. பட் நாண்ட்ரே பர்கர் இன்ஜுரியில இருக்காரு. அதை மட்டும் எப்படின்னு அவங்க பாத்துக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி பவுலர்ஸுமே இங்க இருக்காங்க, இல்லாமலாம் ஒன்றும் கிடையாது. இந்தியன் பவுலர்ஸ் எடுத்தீங்கன்னா கூட ரசிக்தார், முகேஷ் குமார், அந்த பக்கம் சிராஜ் வராரு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் நியூ பால் பவுலர்ஸ் யாராச்சும் ஒருத்தர், சிராஜ் மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நியூ பால் பவுலரை பிடிச்சி போறங்க. நூர் அகமது மாதிரி ஒரு ஸ்பின்னர் எடுங்க. நூர் அகமது மாதிரி ஸ்பின்னர் அந்த பிச்சுக்கெல்லாம் டெட்லியா இருக்கும், ஆடவே முடியாது, போட்டு திருப்பி தள்ளிடுவாரு. குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு மாதிரி கசாமுசான் ஆயிடும். ஸோ நூர் அகமதை எனக்கு என்ன போன தடவை முல்லன்பூர்ல ஆடினாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்ஸுக்கு இவங்க போகலாம். ரெண்டாவது கண்ட்ரோலிங் ஸ்பின்னர், ஹர்ப்ரீத் பராக் கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுட்டு கண்ட்ரோலிங் ஸ்பின்னரா ஒரு சித்தார்த்தோ, சாய் கிஷோரோ, குருணால் பாண்டியாவோ கிடைச்சிச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பைஸுக்கு போங்க. ஒரு பை நீங்க ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பை வாங்கிக்கோங்க. அது வந்து வேணான்னு சொல்லவே மாட்டேன். இவ்வளவு காசு வச்சுக்கிறதுக்கு நம்ம அதை ஒரு பை தாராளமா வாங்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ரிஷப் பண்ட் மாதிரியோ, ஜோஸ் பட்லர் மாதிரியோ, உங்களுக்கு கேஎல் திருப்பி வரமாட்டேன்னு நினைக்கிறேன், ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரியோ ஒரு பிக் நேம் ஒன்னே ஒன்று வாங்கிக்கோங்க. மீதி எல்லாத்தையும் சுத்தி ஒரு டீமை மட்டும் ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு பிக் நேம் வச்சுக்கிட்டீங்களா, ரிஷப் பண்ணிட்டா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க. அவ்வளவுதான். பவுலிங்ல ஒரு பிக் நேம் வச்சுக்கோங்க, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு. இது ரொம்ப சிம்பிள். இவங்க
இவங்க என்னடானா எல்லாருக்கும் ஒரு கோடி 2 கோடி எக்ஸ்ட்ரா போறதுக்கான குஷன் மட்டும் வச்சுக்கோங்களே தவிர நீங்க ரொம்ப ஆல் அவுட்டா போய் நான் எடுக்கிறேன்டா இவனை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இப்ப நான் லிட்டரலி நான் என்ன சொல்றேன்னா பட்லர் ரிசர்வ் பண்ணிட்டு எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு பர்ஸே காலி. நீங்க மீதி இருக்கிற 20 பிளேயர் எடுக்கணும் உட்காந்து 55 கோடியில. இப்ப மத்த டீமுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? சிஎஸ்கேக்கு 55 கோடி தான் இருக்கு, அவனு 20 பிளேயர் எடுக்கணும், நீ 20 பிளேயர் எடுக்கணும். ஆனா நீ வந்தது 110 கோடியோட உள்ள வந்திருக்க. சோ அதெல்லாம் வச்சு பார்த்துதான் வரணும். ஒரு பிளேயருக்கு தாராளமா போங்க, 30 crores வரைக்கும் ஜாலியா போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவ்வளவு காசு உண்மையில வச்சிருக்கீங்க. ஏன்னா நீங்க அந்த ஒரு பிளேயருக்கு 30 crores போனா கூட மீதி வந்து 80 crores உங்க கையில இருக்கும். அதை வச்சு நீங்க நல்ல டீம் எடுக்கலாம். அந்த மாதிரி கரெக்டா பிளான் பண்ணி வந்தாங்கன்னா அந்த கரெக்டா இருப்பாங்கல்ல 6 to 8 crores 6 to 8 crores 6 to 10 crores இருக்கிற பிளேயர்ஸா ஒரு 5 பிளேயர் 6 பிளேயர் வாங்கி போட்டாங்கன்னா இந்த டீம் செம டீமா வந்துடும். திருப்பி இந்த ஜானி பெஸ்ட்ரோ, சாம் கரன், ரபாடா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு, கிறிஸ் வோக்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு இன்னொரு உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு இன்னொரு பெட்டர் பைஸ்க்கே போலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லைன்னா கூட அந்த காசை விட கம்மியாவே பெட்டர் பைஸ் கிடைப்பாங்க அப்படின்னு. ஏன்னா ஆர்டிஎம் 4 வச்சிருக்காங்க, எந்த டீமும் 4 வச்சிருல ஆர்டிஎம்லாம். அதே மாதிரி பெருசா கேப்டு பிளேயர்ஸும் இல்ல. சோ ஒரு கோர் ரெடி பண்ணலாம். 110 கோடி வச்சு நீங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு 3 தலைமுறை அடுத்த 9-10 வருஷம் நீங்க கோர் ரெடி பண்ணலாம் 110 கோடி வச்சு. ஏன் அதாவது ஆக்சுவலி எப்பவுமே பாத்தீங்கன்னா பஞ்சாப் கூட பாத்தீங்கன்னா ஒரு எந்த 2020க்கு அப்புறமா எப்படின்னு தெரியல, ஏதோ ஒரு மெகா ஆக்ஷன்ல வெறும் மயங்க் அகர்வால் அண்ட் வேற யாரோ ஒரு பிளேயரோட மட்டும் தான் வந்தாங்க. 2 பேர் ராகுலே விட்டாங்க, அவங்க ஹர்தீப் சிங் 2 பிளேயர்ஸ் தான் வந்தாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தது. சோ நீங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டைம்ல 2 பிளேயர் பண்றது, ஆல்ரெடி ஒரு பிளேயர் பண்ணிருக்காங்க. நம்ம நம்ம இதான் சொல்றோம். அப்ப மயங்க் அகர்வால் கேப்டனால அவங்க பெருசா தெரியல. மயங்க் அகர்வாலுக்கு 14 crores கொடுத்தாங்க அந்த சீசன். நான் வந்து அக்லியே கொடுப்பேன் இந்த சீரீஸ்க்கு. ஏன்னா உங்களால இது வரைக்கும் பண்ணதுக்கு ரொம்ப வேஸ்டா சொல்லுவேன். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பிளேயர் உங்களால ரிட்டைன் பண்ண முடியல. இப்ப நல்லா எடுப்பீங்களா, காசு இருக்கு சரிங்களா, காசு இருக்கு, பட் உங்களுக்கு நல்லா எடுப்பீங்களா, அதுவும் டவுட் தான்ற பட்சத்துல அக்லி தான் நான் கொடுப்பேன். என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. ஆனா இவங்க நினைச்சா இப்ப என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அவங்களுக்கு ஃப்ரீடமும் இருக்கு, ஆனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நிறைய இருக்குன்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. சோ என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னே தெரியல. எப்படி சொல்றது, மண்டை பிடிச்சிருக்கீங்க வேற, இவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னே தெரியாது. ரிக்கி பாண்டிங் இருக்காரு, பிரீத்தி சிந்தா, இவங்க 2 பேரும் ஒரு காம்பினேஷன்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ பாப்போம். நம்ம 10 ரிட்டன்ஷன்ஸே முடிச்சிட்டோம், 10 டீம் ரிட்டன்ஷன்ஸே முடிச்சிட்டோம். சோ வி வில் எண்ட் அப் தி செஷன். ருத்ராஜேக் அது கூட சீக்கிரம் நம்ம கூட சேர்றாரு. பிஜிடியோட டிராஃபியோட ஃபர்ஸ்ட் வீடியோலயோ இல்ல அனாலிசிஸ்லயோ இல்ல ஆக்ஷனோட ரிவ்யூலயோ நம்ம கூட சேர்ந்துருவாரு. ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ வில் எண்ட் அப் தி செஷன். Thanks for giving the time, Rajat Patidar and myself, Sanju Samson. So thank you for thank you so much. Yeah, thank you.